என் பெரிய பையன் 30 வயசு ஆச்சு. நானே அவனை கல்யாணம் பண்ணிக்காதுன்னு சொல்றேன். ஏன் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறீங்க? எனக்கு புரியவே இல்லை. நான் கல்யாணம் பண்ணி, நீ கல்யாணம் பண்ணிட்ட அதனால நீ இதை சொல்றேன்னு சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எதுக்கு உனக்கு நான் கேட்குறேன். எல்லாருமே தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில் என்ன இருக்குது, என்ன யூஸ் இருக்குது? இன்னைக்கு லிவ் டுகெதர் வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. பெட்டர்னு நினைக்கிறேன் நான் லிவ் டுகெதர்ங்கிறது. ஏன்னா எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டாலும் 2 சைடும் ஈகோ கிளாஷ் வருது. என் பையன் ரொம்ப சென்சிட்டிவ். அவனுக்கு லவ் எல்லாம் வந்து நிறைய பிரச்சனை அண்டர்கோ பண்ணியிருக்கான். ஸோ இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் வந்து பெண்களை விட ஆண்களை ரொம்ப காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா எனக்கு 2 பையனுங்க, சரிங்களா? ஏன்னா மக்களோட மனநிலை அப்படி ஆயிடுச்சு. உங்களுக்கு என்ன தேவை, இன்னைக்கு என்ன தேவை? ஜாலியாக இருக்கணும், ஊர் சுற்றணும், எல்லாம் பண்ணணும். நீ சம்பாதிச்சு, நான் இந்த அப்பா எங்கள் அப்பா கிட்ட இந்த கேள்வி நான் முதல்ல கேட்டிருக்கேன். ரொம்ப சுயநலமான ஒரு வாழ்க்கையை தான் எல்லாருமே வந்துட்டு இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு சூழ்நிலை எல்லாரும் தனக்கு வேணும், அது மட்டும்தான் இன்னைக்கு வாழ்க்கை சூழல். இப்போ இந்த கல்யாணம் பண்ணோன்னா இன்னொரு பொண்ணை அவன் வந்து பாதுகாக்கணும், அந்த பொண்ணுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கணும், எல்லாம் செய்யணும், வீடு பார்க்கணும், வீட்டில் சாப்பாடு செலவுக்கு பார்க்கணும், அடுத்து குழந்தை பிறகு தான் குழந்தைய பார்க்கணும், அடுத்து குழந்தைக்கு பார்த்துக்கணும். இப்போ நான் இன்னைக்கு ஒரு பர்பஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இல்லை எல்லாமே பண்ணால் கூட ஃப்ரீடம் கேட்குறாங்க. நான் அங்கே போகணும், இங்கே போகணும், அங்கே செய்யணும், இது செய்யணும், உண்டா இல்லையா? எல்லாமே பண்ணி கொடுத்தா கூட ஃப்ரீடமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களா இல்லையா? எனக்கு என் புருஷன் எல்லாமே கொடுத்தா நான் வெளியிலே போக மாட்டேன். கேட்டு பாருங்கள். இன்ன வரைக்கும் எனக்கு வந்து ஷாப்பிங் போகிறதுக்கு தெரியாதுமா, ஒரு பிஸ்கெட் வாங்குறதுக்கு தெரியாதுமா. அவங்கள தான்மா கேட்பேன். நிஜமாக வாங்கி கொடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். அவங்க தான் வாங்கி கொடுக்கணும். அந்த ஏதோ போடுறாங்க இல்லை, அதெல்லாம் தெரியவே தெரியாது எனக்கு. நல்லா குடும்பம் நடத்துறதுக்கு தெரியும், அவ்வளோதான். வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு தெரியும், அவ்வளோதான். ஷாப்பிங் போகிறதுக்கே தெரியாதுமா எனக்கு. எல்லாமே சரி, அவங்க சொல்கிறாங்க கல்யாணம் அப்படின்றது வேணான்னு. ஆனால் நீங்கள் வந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்போ கல்யாணம் தேவையா இல்லையா உங்களை பொறுத்த வரைக்கும்? உங்கள் மகள் இந்த ஜென்ரேஷனில் கல்யாணம் தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். எப்படி 2 பேரும் பயங்கர வாங்க இதில் இருக்கும். இந்த ஜென்ரேஷன் உங்ககிட்ட எதிர்பார்க்கல. இந்த ஜென்ரேஷன்மா. அப்போனாக்கா என் புருஷன் நான் என்ன பண்ணாலும் கொடுமைப்படுத்தினால என் கூட அவர் வாழ்ந்தார். நான் தான் கொடுமைப்படுத்தினேன், வாழ்ந்தார். அவர் கூட நான் கொடுமைப்படுத்திக்கிட்டே நான் வாழ்ந்துட்டேன். ஆனால் இன்னைக்கு அவங்க அந்த மனோநிலையில் இல்லை. லேடிஸு உண்டா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா? எல்லாமே அவன் கஷ்டப்பட்டு செஞ்சால் கூட எனக்கு ஃப்ரீடம் கொடுறா, நீ என்ன அடிமையாக வச்சுருக்கேன்னு சொல்கிறாளுங்க பொம்பளைங்க. ஆனால் இந்த ஜென்ரேஷனுக்கு கல்யாணமே தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா கொடுமையாக அனுபவிக்கிறாங்க. ஒரு சைடு வந்து லேடிஸும் இருக்காங்க, போத் சைடும் இருக்குது. ஆனால் நிறைய வந்து கஷ்டப்படுறது ஆம்பளை பசங்க தான் எனக்கு தெரிஞ்சு. இதை வந்து சோபனா சற்றும் எதிர்பார்க்கவில்லை. எங்களுக்குள்ள இன்னொரு இது இருக்குன்றதல்ல. இல்லை, எப்படி சொல்கிறீங்க? ஆண்கள் கஷ்டப்படுறாங்கம்மா. ஆமாம், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்களுக்கு வர விஷயங்களே நிறைய வரும். டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஐயோ நான் இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ என்னடா சோறே ஆக்கலை, சரி நான் சாப்பாடு வாங்கிட்டு போகணுன்றான் ஒரு பையன். என்ன பண்ணுறது? என்னடா வீட்டில் நிஜமாக சொல்கிறேன், இங்கேருந்து சமைச்சு எடுத்து போய் கொடுக்குறேன் நான், தெரியுமா உங்களுக்கு? ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எல்லாமே என் வாயிலேருந்து பிடுங்குற நீ நிறைய. ஏம்மா நிறைய இப்போது அந்த பேப்பர் திறந்து பார்த்தேன்னாக்கா கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணுறாங்கம்மா. ஒரு 2 மாதத்துக்குள்ளே டைவர்ஸ்மா. எத்தனை உண்மை இன்னைக்கு கூட ஒரு பேப்பரில் வந்துடுது. ஆனால் பேர் சொல்கிறது தயாராக இல்லை நான்.